ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 4 செமிஃபைனல் ஸ்டார்ட் ஆகுது. மொதல் மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாந்தும் ப்ளே பண்ணுறாங்க. ரெண்டாவது மேட்ச்சில் இந்தியாவும் இங்கிலாண்டும் ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. செமிஃபைனல் ஸ்டார்ட் ஆகுது. எந்த ரெண்டு டீம் ஃபைனலுக்கு வருவாங்கன்னு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் முழு அனலைசிஸ் பார்க்கலாம். எந்த ரெண்டு டீம் ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, மழை பெஞ்சா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலான் இருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஐபிஎல் வரப்போகுது. ஐபிஎல்லை பற்றி எல்லா அப்டேட்ஸுமே நான் இந்த சேனலில் கொடுப்பேன். நீங்கள் அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மார்ச் 4 நடக்க போகிற மேட்சை பற்றி பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாந்து ப்ளே பண்ணுறாங்க. மேட்ச் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் ரொம்ப எக்ஸைட்டிங்கான பேட்டர்ஸ் இருக்காங்க. வாங்க முதல்ல சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் குவிண்டன் டிகாக், ரயான் ரிக்கல்டன், எய்டன் மார்க்ரம், டேவிட் மில்லர் 4 பேருமே ரொம்ப பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க. அதே மாதிரி நியூசிலாந்தில் ஆலன், டிம் சைஃபர்ட், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா போன்ற பல எக்ஸைட்டிங்கான பேட்ஸ்மேன் நியூசிலாந்து இருக்காங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலிங் பார்த்தீங்கன்னா கைசோ ரபடா, லுங்கி இங்கிடி, கேசவ் மகாராஜ். அதே நியூசிலாந்து பார்க்க வந்தீங்கன்னா மேட் ஹென்ரி, ஜில் சாண்ட்னர், இஷோதி போன்ற சூப்பரான பவுலர்ஸ் நியூசிலாந்துலேயும் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் T20 வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாண்டும் ப்ளே பண்ணும்போது எல்லா தடவையுமே சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரவை மட்டும் நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது வரைக்கும் ஏற்கனவே ஒரு தடவை இந்த ரெண்டு டீமும் குரூப் ஸ்டேஜஸில் ஆடும்போதும் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணாங்க. அதுவும் தம்சம் பண்ணிட்டாங்க நியூசிலாண்டை. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறானே. நான் இந்த மேட்ச்சில் என்ன நினைக்கிறேன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸ் வருவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்தியா மேட்ச்சுக்கு போகலாம். இந்தியா மேட்ச் பார்த்தீங்கன்னா மார்ச் 5 தொடங்க இருக்குது. 7 மணிக்கு மும்பை வாங்கடே ஸ்டேடியத்துலேருந்து. இந்தியா சரியான ஃபார்ம்லேருந்து வராங்க. வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாண்டும் அதே மாதிரி தான் நியூசிலாந்தை போட்டு துவம்சம் பண்ணிட்டு அவங்களும் அந்த மேட்ச்சுக்குள்ளே வராங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்தியாவில் எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. அதுவும் சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் எல்லாருமே சரியான ஃபார்மில் இருக்காங்க. அதே மாதிரி இங்கிலாந்து சைட்லேயும் ஒரு சில பிளேயர் தான் ஃபார்மில் இருக்காங்க. ஃபில் சால்ட், பட்லர்லாம் அவங்க சரியான ஃபார்மில் இல்லை. வில் ஜாக்ஸ் மட்டும் அவருக்கு அவங்க டீமுக்கும் சரி அவரும் சரி பங்கமாக ப்ளே பண்ணி அவர் மேன் ஆஃப் த மேட்சஸ் வாங்கிட்டே இருக்கார். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ பவுலிங் வந்தீங்கன்னா இந்தியா சைடில் பும்ரா, அஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், அருண் சக்கரவர்த்தி இந்தியாவில் பவுலிங் கன்னாக இருக்குது. அதே மாதிரி இங்கிலாந்து சைடு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், டாசன், சாம் கரன், வில் ஜாக்ஸ் அவங்களுக்கும் நல்ல பவுலிங் லைனப் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பர் ரெண்டு டீமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அன்னைய மேட்ச்சில் யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னென்னா, மழை வந்தால் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. இப்போ மேட்ச் இந்தியா மேட்ச் 5 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த 5 மழை பெஞ்சா மேட்ச் 6 நடக்கும். அதுவே 6 மழை பெஞ்சால் தான் இந்தியா டோர்னாமெண்ட் விட்டு வெளில போவாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜஸில் இந்தியா 3 மேட்ச் ப்ளே பண்ணி 2 மேட்ச் வின் பண்ணி 1 மேட்ச் தோற்றுருந்தாங்க. அதுவே இங்கிலாந்து 3 மேட்சுமே வின் பண்ணதுனால அவங்க ஃபைனலுக்கு போவாங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு செமிஃபைனல்லையும் நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா நடக்கிற மேட்ச்சில் 4 மழை பெஞ்சி 5 மழை பெஞ்சி மேட்ச் கேன்சல் ஆகுனா சவுத் ஆஃப்ரிக்கா உள்ளே போவாங்க. ஏன்னா அவங்க 3 மேட்ச்சில் 3மே வின் பண்ணாங்க. நியூசிலாந்து 3 மேட்ச்சில் 2 தான் வின் பண்ணாங்க. இப்போ பாகிஸ்தானை சேர்ந்த முகமது அமீர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா ஃபைனலுக்கே வரமாட்டாங்க. இதே மாதிரி தான் வெஸ்ட் இண்டீஸ் கூட மேட்ச் நடக்கும்போது இந்தியா செமிஃபைனலே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்தியா செமிஃபைனல் வந்தாங்க. இப்போ அவர் ஃபைனல் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியா கண்டிப்பாக வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.